உங்க மனசோட ஆழத்துல உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில ரகசியங்கள், ஆசைகள், பயங்கள் இதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? வாங்க, இந்த ஆச்சரியமான ஒரு சிந்தனை பயணத்துக்குள்ள போகலாம். எந்த ஃபில்டரும் இல்லாம, எதையும் மறைக்காம, எந்த ரகசியமும் இல்லாம, சும்மா ஒரு செகண்ட் கண்ண மூடி யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு உலகம் எப்படி இருக்கும்? முதல்ல இந்த புதுவிதமான ஒரு ரியாலிட்டி நம்ம சமூகத்துல என்ன மாதிரி ஒரு புயல கிளப்புன்னு பார்க்கலாம். ஆரம்பத்துல அது ஒரு கட்டுப்படுத்தவே முடியாத குழப்பமா தான் இருக்கும். ஆமாங்க, ஒரு முழுமையான குழப்பம். ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க மனசுல இருக்கிற அந்த விமர்சனங்களையும் பொறாமைகளையும் மறைச்சு வச்ச ஆசைகளையும் கேட்க ஆரம்பிக்கும்போது சமூகத்தோட மொத்த கட்டமைப்பே ஆட்டங்கொண்டுடும். அந்த முதல் சில நாட்கள் ஒரு பெரிய பேரழிவு மாதிரி தான் இருக்கும். சமூகத்தோட அடிப்படை விதியான நாகரீகம்ங்கிற விஷயமே காணாம போயிடும். ஏன்னா மக்கள் உங்க வார்த்தைகளை நம்ப மாட்டாங்க, உங்க எண்ணங்களை தான் கேட்பாங்க. அப்புறம் எப்படி மரியாதைக்காக பேசுறதுக்கு அங்க இடம் இருக்கும் சொல்லுங்க? இங்க பாருங்களேன், நாம வெளியில பேசுற வார்த்தைகளுக்கும் நம்ம மனசுக்குள்ள ஓடுற உண்மையான எண்ணங்களுக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய கேப் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான நேர்மைதான் இனிமேல் எல்லா உறவுகளுக்கும் ஒரு புது விதியா மாறும். தவிர்க்கவே முடியாது. பல வருஷமா கஷ்டப்பட்டு கட்டிக்காத்த நட்பெல்லாம் மனசுல ஓடுற சின்ன சின்ன எண்ணங்களால ஒரே நொடியில உடையலாம். காதல் உறவுகள்ல இனிமே சந்தேகமே இருக்காது, ஆனா அதே சமயம் பாதுகாப்பும் இருக்காது. ஒவ்வொரு சின்ன எரிச்சலும் ஒவ்வொரு பழைய நினைவும் அப்படியே வெளிப்படையா தெரியும். அட, ஆபீஸ்லாம் யோசிச்சு பாருங்க. உங்க கூட வேலை செய்யறவரு உங்க வேலைய பத்தி உண்மையிலேயே என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சா, உங்க மேனேஜர் உங்க திறமையை எப்படி பாக்குறாருன்னு தெரிஞ்சா, அங்க ஒண்ணு அசைக்க முடியாத நம்பிக்கை உருவாகும், இல்லனா மொத்தமும் சிதைஞ்சு போயிடும். காதல் இனிமே கவிதை மாதிரி இருக்காது, அது ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருக்கும். பொய் இல்ல, ஏமாற்றம் இல்ல. ஆனா ஒருத்தர் முழுசா நேசிக்கணும்னா அவங்களோட குறைகளையும் குழப்பமான எண்ணங்களையும் கூட ஏத்துக்கிற பக்குவம் வேணும் இல்லையா? சரி, இந்த ஆரம்பகட்ட குழப்பத்துக்கு அப்புறம் மனுஷ சமூகம் அப்படியே அழிஞ்சிருமா என்ன? இல்லவே இல்ல. மனுஷங்க எல்லாத்துக்கும் பழகிப்பாங்க. இந்த புது ரியாலிட்டிக்கு தகுந்த மாதிரி சமூகம் தன்னை எப்படி மாத்திக்கும்? வாங்க பார்க்கலாம். இந்த மாற்றம்லாம் ஒரே நாள்ல நடந்துராது. முதல் சில வருஷங்கள் ஒரே குழப்பத்துல போனதுக்கு அப்புறம் மக்கள் அவங்க எண்ணங்களை கட்டுப்படுத்த கத்துப்பாங்க. ஒரு மாதிரி மென்டல் டிசிப்ளின் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறிடும். ஒரு 50 வருஷம் கழிச்சு அப்போ ஒரு புது சமுதாயம் உருவாகும். அங்க மனுஷங்களோட குறைகள் ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா பார்க்கப்படும். ஆமா, எல்லார்கிட்டயும் குறை இருக்கு. எல்லாருடைய தப்பான எண்ணங்களும் வெட்ட வெளிச்சமா தெரியும்போது யாரும் இனிமே தங்களை பெர்ஃபெக்டானவங்கன்னு அந்த முகமூடிய போட்டுக்க முடியாது. இதிலிருந்து ஒரு ஆச்சரியமான பாசிட்டிவ் விஷயம் நடக்கலாம். மனுஷங்களோட குறைகளை சகிச்சுக்கிட்டு ஏத்துக்கிற ஒரு உண்மையான உலகமா அது இருக்கலாம். அந்த சமூக மாற்றம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரொம்ப ஆழமான ஒரு கேள்விக்கு வருவோம். நாம யாரு? நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களா இல்ல நம்ம செயல்களா? இந்த கற்பனையான சூழல் நம்மள பத்தின நம்ம புரிதலையே கேள்வி கேட்க வைக்குது. உங்க செயல்களால மட்டும் இல்ல, உங்க மனசுல வர்ற ஒவ்வொரு சின்ன எண்ணத்தாலையும் இந்த உலகம் உங்களை ஜட்ஜ் பண்ணா அதை பேஸ் பண்ண நீங்க தயாரா இருக்கீங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம மனசுல வர்ற ஒவ்வொரு எண்ணமும் நாம கிடையாது. அது கடல்ல வர்ற அலைங்க மாதிரி சும்மா வந்துட்டு போற மனசோட சிதறல்கள் தான். நாம அந்த அலைகள் இல்ல, நாம அந்த கடல். இப்படி தொடர்ந்து ஃபில்டர் பண்ணாம கண்காணிக்கப்பட்டா உங்க சுய அடையாளம் என்ன ஆகும்? உங்க தனித்துவம், உங்க சுதந்திரமான சிந்தனை இதெல்லாம் அப்படியே இருக்குமா இல்ல மெதுவா கரைஞ்சு போயிடுமா? இந்த வெளிப்படையான உலகம் நம்மள ஒரு கண்ணாடி கூண்டுல அடைக்கப்பட்ட பறவை மாதிரி மாத்திடுமோங்கிற ஒரு பயமுறுத்துற சாத்தியத்தையும் இருக்கு. ஒவ்வொரு எண்ணமும் கண்காணிக்கப்படும் போது நம்ம கிட்ட இருந்து அந்த இயல்பான தன்மையும் கிரியேட்டிவிட்டியும் பறிக்கப்பட்டு நாம வெறும் கணிக்கக்கூடிய மெஷின்களா மாறிடுவோமா? கடைசியா நாம இந்த 2 உலகங்களுக்கு நடுவுல ஒன்ன தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும். ரகசியமே இல்லாத ஒரு முழுமையான நேர்மையா இல்ல நம்ம எண்ணங்களை நமக்குள்ளேயே சுதந்திரமா வச்சுக்கிற உரிமையா? எது உண்மையான மனித இயல்பு? சரி, இப்போ உங்க டர்ன். இந்த விஷயம் உங்களை நல்லா யோசிக்க வச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த மாதிரி ஒரு உலகத்துல உங்களால சர்வைவ் பண்ண முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையா உங்க மனசுல பட்டத காமெண்ட்ல சொல்லுங்க. நாம யோசிச்சு பார்த்த இந்த உலகம் ஒரு கற்பனையா இருக்கலாம். ஆனா இது நம்ம ரகசியங்கள், நேர்மை, சுதந்திரம் இதோட மதிப்பு பத்தி ஆழமான கேள்விகளை எழுப்புது. உங்க எண்ணங்கள் உங்களுக்கு மட்டுமே சொந்தமா இருக்கிற வரைக்கும் அதுதான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய சுதந்திரம். அதை முழுமையா பயன்படுத்துங்க. அடுத்த பகுதியில சந்திக்கிற வரைக்கும் சிந்திச்சுக்கிட்டே இருங்க.